நம்ம வீடியோவில் ஒரு கப் அவலை வச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை பார்க்குறதுக்கு வெளியில் மொறுமொறுனும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வடை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. கெட்டியான அவலாகவே எடுத்துக்கோங்க. இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தடவை இந்த மாதிரி நீங்கள் நல்லா அவலை கழுவி எடுத்துக்கிறணும். அப்போ தான் இந்த அவலில் உள்ள அழுக்கெல்லாம் போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அவலை இந்த மாதிரி 2 தடவை கழுவி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த அவல் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பாருங்கள், அவல் நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த அவலை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சிருக்க அவலில் தண்ணி அதிகமாக இருந்தால் வடை உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி அவல் எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிழிஞ்சு எடுத்த அவலை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த அவலை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அப்போ வடை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து நீங்கள் இந்த வடை செய்யும் போது வெளியில் மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்ததுமே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாவை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வடை எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும் போது மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உருண்டையிலேருந்து ஒன்று உள்ளங்கையில் வச்சு லேசாக அந்த மாதிரி தட்டிட்டு ஒரு விரலால் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு உளுந்த வடை மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வடை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில் ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. அப்போ வடை உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். வெளியிலையும் நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வடையை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே கரண்டி போடாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி போட்டு பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள் வடை 2 பக்கம் நல்லா செவந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எல்லா வடையும் எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அவலை வச்சு ரொம்பவே டேஸ்டி அந்த வடை எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.